गाइस இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேகி வீடியோ தான் गाइस பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு சட்டியில கொஞ்சம் தண்ணி எடுத்துர்க்கேன் பாருங்க. இந்த செம்புல வந்து ஒரு செம்பு ஒரு அரை செம்பு மொத்தம் 1.5 செம்பு ஊத்துனேன். இந்த மாதிரி ஒரு அளவுல ஒரு செம்பு அவ்வளோ ஊற்றி இப்போ நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்க எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே மேகி எடுத்து நம்ம போட்டுருவோம். இது வந்து போட்டாச்சு. அடுத்து இதையும் கொட்டியாச்சு. கொட்டுறோன்னே நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கணும். இங்கே பாருங்க அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் விரியும். இது வந்து உடனே கிண்டினா வராது. அப்போலாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் நிமிஷம் கழிச்சோன்னே இப்படி கிண்டிக்கோங்க. இது வந்து மேகியில் முட்டை மேகி. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்க இந்த பதம் வந்தோடனே அமர்த்திக்கோங்க. அமர்த்தியாச்சு. அதுலேருந்து தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டு இதுக்குன்னே ஒரு பாக்கெட்லேயே ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்கல்ல, அதை அப்படியே கொட்டிக்கோங்க. கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்புலலாம் வைக்கல, சும்மா கரையில் தான் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது நல்லா அப்படி கிண்டிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு முட்டை எடுத்து ஊற்றிக்கோங்க. முட்டையை பார்த்தீங்களா? ஒரு முட்டை ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு மேகி பேக்கெட்டு வச்சுருவோம், அதனால் ஒரு முட்டை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கணும். உங்கள்கிட்ட எந்த தோசைக்கல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்து அதை பற்ற வச்சுக்கிட்டு வச்சிடணும் இப்படியே. ஓகேவா? இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண கலவையை எடுத்து போட்டுருவோம். அப்படியே வேகும் நல்லா. இதில் வந்து முட்டை எல்லாம் போட்டு பீஸா மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இப்போ பாதி கொஞ்சம் வெந்துருச்சு, அதனால் இப்படி எடுத்து விட்டு பாருங்கள், நல்லா வந்துடும். இப்படி ஒரு திருப்பிக்கோங்க. அப்படி வெந்தோன்னு அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா மேல் சைடு? இது வந்து அதிகமாகலாம் வேக தேவையில்லை, முட்டை மட்டும் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை வேக வச்சுட்டோம், அதனால் வேணாம், முட்டை மட்டும் வெந்தால் போதும். இங்கே பாருங்க, இப்போ இது மாதிரிதான் முட்டைலாம் வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். இப்போ 2 சைடும் வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இப்படி அறுத்துக்கோங்க. 4 பீஸாக அறுத்துருக்கோம்.
இங்கே பாருங்கள் ரெடி. இது உங்கள் பையங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தால் ஸ்நாக்ஸ் கேட்க அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.